So the writer we're going to discuss today, I'm going to give you hints. So try to find out the author. Okay. So he was born in the year 1865, and he is well known for his short stories. Sometimes he is regarded as the innovator of short stories. And he won the Nobel Prize in 1907 and become the Rudyard first. Kipling. Rudyard Kipling. Correct. Very good. Rudyard Kipling. Okay, so today we're going to discuss about him. And remember, English literature la first literature kaha Nobel Prize receive பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, that is Rudyard Kipling. Joseph Rudyard Kipling is his full name. So this is Rudyard Kipling. His full name is Joseph Rudyard Kipling. He was born in 1865. Do you know W.B. Yeats, the greatest Irish poet? He was also born in 1865. W.B. Yeats. Only through connecting things we can able to remember so many things. நல்லா தெரியும், ஒரு 10 units இருக்கு அப்படின்னா லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் you can't be very sure from which particular unit you'll have plenty of questions. So நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு யூனிட்லயே வில் கவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு புக் அளவுக்கு நம்ம படிக்கணும் ஒரு யூனிட்டுக்கே. ஸோ அப்படி படிச்சா அதுல இருந்து ஃபியூ பேஜஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 10 யூனிட்ஸ் இருக்கு, இதுல பேப்பர் 1 இருக்கு. ஸோ ஐயோ அப்பா அப்படிங்கிற அளவுக்கு கிடையாது. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு லேர்ன் சோ மெனி திங்ஸ். அப்போ நிறைய விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு டாக்டிக்ஸ் தான். ஒண்ணு கனெக்ட் பண்ணி படிக்க கத்துக்கணும், சரிங்களா? அண்ட் தென் ரீகால் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், பட் அதை வந்து 2 ஃபார்மேட்ல பண்ணணும். ஓகே, ஒன்னு யூ ஹாவ் டு கனெக்ட் இயர்ஸ். பர்டிகுலரா இயர்ஸ் படிக்கிறதெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இயர்ஸ் வந்தாலே நீங்க மறுபடியும் ஒன்னோட கனெக்ட் பண்ணி படிக்கும் போது திருப்பி ரீகால் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே ஞாபகம் இருக்கும் அந்த இயர்ஸ். ஸோ அதனாலதான் ஐம் கனெக்டிங் திங்ஸ். ஸோ யூ ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. மேக் ஆல் த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரிங்களா? ட்ரை டு மேக் அ நோட். ஸோ ரிமெம்பர் 1865 ருடியார்ட் கிப்லிங்கும் பிறந்திருக்கிறாரு, W.B. Yeatsம் பிறந்திருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த finest literary achievement அப்படின்னே சொல்லலாம், the book called War and Peace. Who wrote War and Peace? Leo Tolstoy. டால்ஸ்டாயோட War and Peace சீரியலைஸ்டா 1865ல தான் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, லேட்டர் இட் அப்பியர்ஸ் as a book form in 1869. பட் 1865ல சீரியலா பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் War and Peace by Leo Tolstoy. Remember. And also Lewis Carroll's Alice Adventures in Wonderland. In the work of 1865 தான் publish ஆயிருக்கும். So I have told 4 different things. W.B. Yeats, Rudyard Kipling was born in 1865. War and Peace by Leo Tolstoy was serially published in 1865. Lewis Carroll's Alice Adventures in Wonderland, that was also published in 1865. Okay. Then Joseph Rudyard Kipling எப்ப இறந்து போறாரு? 1936. What about W.B. Yeats? Do you remember? 1865ல இருந்து W.B. Yeats ஓட டைம் பீரியட் என்ன? 1939. Yeah, very good. 1939. சிக்மண்ட் ஃப்ராய்டும் 1939ல இருந்து போயிருப்பாரு இல்லையா? So சிக்மண்ட் ஃப்ராய்ட், W.B. Yeats 1939ல டிமைஸ் ஆனாரு. Okay. So what do you know about Rudyard Kipling? We know ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நல்லா கிளியரா தெரியும். He was born in India. பாம்பேல இந்தியால தான் பிறந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 5 வயசு வரைக்கும் இந்தியால தான் இருந்திருப்பாரு. லேட்டரா அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இவரை பிரிட்டனுக்கு அனுப்புறாங்க. ஸோ போறாரு. He had his education in Britain. Of course, he did schooling in India. Then later திருப்பி இந்தியாவுக்கு வராரு. சில இடத்துல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றாரு. Right, and he was often regarded as the innovator of short stories. He wrote poems, he wrote fiction, he also wrote non-fiction works, but
he is famous for his short stories. அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் நேம் தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட் ஸ்டோரிஸ் என்ன எழுதிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். யூ வில் கெட் क्वेश्चन ஃப்ரம் his ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்ப நீங்க நாவல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ஒரே ஒரு நாவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் கிம், KM, கிம். கிம்ம பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் espionage novel in English literature. What is mean by espionage? Spy novel. Yeah, spy novel nu solluvom. So first English literature la ஒரு spy novel எழுதுனது யார் அப்படினாலும் ருடியார்ட் கிப்ளிங் தான். ஆல்ரெடி பார்த்தோம் 1907ல he was the first writer to receive Nobel Prize for English literature அப்படின்னு பார்த்தோம். ஸ்பை ஃபிக்ஷனும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எழுதுனது அப்படின்னா அதுவும் ருடியார்ட் கிப்ளிங் தான். through his work Kim. And remember, it is famous for his phrase, the great game. Adha pathi later paakalam. Now, he declined poet laureateship and also he declined knighthood. This point you should remember. So, literature la pathinga appadina major poets irundirupanga like Thomas Gray, then Walter Scott, we have Samuel Rogers, Rudyard Kipling, Philip Larkin. இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு poet laureateship வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு it is an honor given by the government, right? So இந்த writers, இப்ப நான் ஸ்பெசிபிக்கா சொன்ன இந்த writers எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, they have declined or denounced poet laureateship. இப்படிங்க பாருங்க, knighthoodமே வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ someone, நான் இப்ப சொன்ன ரைட்டர்ஸ் என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் போட்டு விடுங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட் பண்ணிப்பாங்க. சோ ருடியார்ட் கிப்ளிங்க ஜார்ஜ் ஆர்வெல் பாருங்க ஒரு ஃபேமஸான கோட் சொல்லியிருப்பாரு ருடியார்ட் கிப்ளிங்க பார்த்து. ஜார்ஜ் ஆர்வெல், த ப்ராஃபட் ஆஃப் பிரிட்டிஷ் இம்பீரியலிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? நத்திங் பட் he is a supporter of imperialism. Rudyard Kipling is a supporter of imperialism. So that's why அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஈவன் சில ஒர்க் வந்து மோட்டிவேஷனலா எழுதியிருப்பார், அதுவுமே கான்ட்ரவர்சியலா பேசப்படும் சரிங்களா. பட் ஈவன் தோ அதோட கான்டென்ட் நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும், பட் இட் பிகம் கான்ட்ரவர்சியல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சப்போர்ட் டுவர்ட்ஸ் இம்பீரியலிசம், ரைட்? பிகாஸ் நீங்க அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நாட் எவ்ரிபடி வில் சப்போர்ட் colonialism or imperialism. So that's why George Orwell called him the prophet of British imperialism and also jingo imperialist. சரிங்களா, அதாவது ஒரு வெறித்தனமான நேஷனுக்கு மேல பற்றுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கள ஜிங்கோயிஸ்ட்னு ரெஃபர் பண்ணுவாங்க. So that's why Rudyard Kipling was called as jingo imperialist by George Orwell. ரெண்டு விஷயமா மென்ஷன் பண்றாரு, ஒன்னு the prophet of British imperialism and another one is a jingo imperialist. So இதுல jingo imperialist அப்படின்னு எந்த ஒர்க்ல சொல்றாரு அப்படிங்கறத கொடுத்திருக்கேன் பாருங்க. ஜார்ஜ் ஆர்வெல் in his essay, எஸ்ஸேயோட நேமே ருடியார்ட் கிப்ளிங் தான். ஓகே, சோ அந்த எஸ்ஸேல ஜார்ஜ் ஆர்வெல். So George Orwell, we know it is not his original name, it is a pseudonym. George Orwell is a very famous writer of 20th century, well known for his novel Animal Farm, and also 1984. Both this novel is a very good example for dystopian fiction. I'm talking about George Orwell right now. And I told you that it is his pseudonym. Then what is his original name? Eric Arthur Blair. Eric Arthur Blair. Very good. Eric Arthur Blair. Eric Arthur Blair is the original name of George Orwell. You know, he is student of Aldous Huxley, remember? He is student of Aldous Huxley, another important writer of 20th century. Okay, then see the other works. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்ல இருந்து பார்க்கலாம். அவரோட பர்த் இயர்ல இருந்தே தெரியும் 1865ல பிறந்திருக்கிறாரு. இட் வாஸ் அ டைம் ஆஃப் விக்டோரியன் ஏஜ். ஸோ நம்ம வந்து அவரை வந்து லேட்டர் விக்டோரியன் ரைட்டர் அப்படின்னு அவரை ஃபிட் பண்ணலாம், அந்த கிரைட்டீரியாவுக்குள்ள அவரை ஃபிட் பண்ணலாம்.
ரைட்? ஈவன் தோ மாடர்ன் பீரியட்லயும் இருக்கிறாரு, சரிங்களா? பட் ஸ்டில் more than a modern writer, he can be represented as a Victorian writer. பாருங்க, அவரோட earliest work, The Jungle Book, which was published in 1894, late Victorian time. It is actually a collection of short stories. Okay, அதுல மௌக்லி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. சோ அந்த மௌக்லி அப்படிங்கிற கேரக்டரை வளர்க்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு ஜங்கிள்ல தான் பிறப்பான். அவனை வளர்க்கறதே உல்ஃப்ஸ் தான் வளர்க்கும். சரிங்களா? அந்த உல்ஃப்ஸ் எல்லாமே, அந்த அனிமல்ஸ் எல்லாமே பேசுற மாதிரி இருக்கும். இட் டீச் சம்திங் டு தட் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்க்கு ஒரு மாரலை டீச் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து த ஜங்கிள் புக். லேட்டர் திஸ் வாஸ் அடாப்டட் இன்டு அ மூவி பை டிஸ்னி ப்ரொடக்ஷன். ஓகே, சோ டிஸ்னி ப்ரொடக்ஷன்ல இது மூவியா அடாப்ட் பண்ணிருக்காங்க. சோ ஜங்கிள் புக் மூவிஸுமே நீங்க சில பேர் பார்த்திருப்பீங்க. அண்ட் இதுல ஒரு ஃபாரஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணுவாங்க. டு யூ நோ தி ஃபாரஸ்ட் நேம் ஜங்கிள் புக்ல? Pinch. Pinch is a forest name. ரொம்ப notable worksக்கு எல்லாமே you should know the minute details. Forest name in the Jungle Book, Pinch. பாத்தீங்கன்னா நிறைய இந்தியால உள்ள மேஜர் ஃபாரஸ்ட்ல அங்கங்க செட் ஆயிருக்கும். மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல செட் ஆயிருக்கிற மாதிரியும் ஸ்டோரியில இருக்கும். ரைட்? இன் இந்தியா, மத்திய பிரதேஷ். ஸோ remember, Mowgli is a character. So far பார்த்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஒரு தடவை ரீகால் பண்றேன். ஸோ try to recollect with me. So Rudyard Kipling, he was late Victorian writer. Of course, he was a modernist writer too. He was born in 1865. The same year, W.B. Yeats, the greatest Irish poet, was also born. 1865 is well known for its publication of certain works like Leo Tolstoy's War and Peace and also Lewis Carroll's Alice Adventures in Wonderland. எப்ப டிமைஸ் ஆகுறாரு? 1936ல இறந்து போறாருன்னு பாக்குறோம். Rudyard Kipling was born in Bombay. Then he started his career as a journalist in India. He went back to Britain when he was just 6. Schooling வந்து இந்தியால பண்ணிருக்காரு. Then later he went to Britain and he was educated in England. Later he came back and worked as a journalist. And he was the first English writer to receive Nobel Prize. எப்ப Nobel Prize win பண்ணிருக்காரு? 1907. He declined knighthood and also poet laureateship. ரெண்டுமே பெரிய honor. சரிங்களா? He was referred by George Orwell as Jingo Imperialist. As he was a supporter of imperialism, he was regarded as Jingo Imperialist and also the prophet of British imperialism. And then we talked about George Orwell. For deviation போனோம். George Orwell, his original name is Eric Arthur Blair. He wrote works under his pseudonym. That is George Orwell. He is well known for his dystopian fictions like Animal Farm and also 1984. இது ரெண்டுமே, it's a novel by George Orwell. And George Orwell is student of Aldous Huxley, who is another notable writer of 20th century. Then we started to learn about his work, Rudyard Kipling's work, The Jungle Book. Publication is 1894. Anthropomorphic characters இருக்கும். Mowgli was a hero. அந்த மௌக்லியை வளர்க்கறது பாத்தீங்கன்னா wolves. ஒரு டைடாக்டிக் இன்டென்ஷன்ல தான் எழுதியிருப்பாரு. That is to teach something to the audience. Okay, so forest, அதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் நேம் பெஞ்ச். மேக்ஸிமம் செட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், அதுதான் செட்டிங்கா இருக்கும். மத்திய பிரதேஷ்ல உள்ள ஃபாரஸ்ட் தான் வந்து செட்டிங்கா இருந்திருக்கும் ஜங்கிள் புக்கை பொறுத்த வரைக்கும். Remember, it is a collection of short story. The Jungle Book is a collection of short story. And also Jungle Book later movie adapt பண்ணிருப்பாங்க, Disney production. Clear so far? Respond பண்ணலாமா? Clear ma'am. Okay, so இதுல நம்ம பாக்குற அந்த மௌக்லி அப்படிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி ருட்யார்ட் கிப்ளிங் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸோட கொஞ்சம் ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. He wrote another short story called Rikki Tikki Tavi. Okay, so Rikki Tikki Tavi is a short story by Rudyard Kipling.
சோ அந்த ஷார்ட் ஸ்டோரியில வரக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட், ரைட், தே வாண்ட் டு அவங்களோட ஆட்டிடியூடுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அச்சீவ் விக்டரி லைக் மௌக்லி. ஓகே, so somehow while reading the Jungle Book, you will recall the protagonist of Rikki Tikki Tavi also. And remember, Rikki Tikki Tavi, a short story inspired from an ancient Indian collection called Panchatantra. Panchatantraல book 5ல இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாரு Rudyard Kipling for his short story Rikki Tikki Tavi. Panchatantra is an ancient Indian collection. And then Jungle Book அப்புறம் இன்னொன்னு எழுதுறாருங்க, அதோட சீக்வல் மாதிரி, the second Jungle Book. And then I told you that ஷார்ட் ஸ்டோரிக்கு தான் அவர் ரொம்ப ஃபேமஸ். பட் ஸ்டில் அவர் எழுதின நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம எதுக்கு கொடுக்கலாம்னா கிம், which was published in 1901. It is an example for coming of age novel. Usually they'll give question like that. ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு என்ன ஜான்ராக்கு கீழே இது வரும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எந்த ஜான்ராக்கு கீழே எந்த நாவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ while you are studying, நீங்க படிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஒரு நாவல் பாக்குறீங்க இல்லைன்னா ஒரு பொயட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பொயட்ரிக்குன்னா யூ ஷுட் நோ என்ன ரைம் ஸ்கீம்ல எழுதுறாங்க, என்ன ரைம்ல அந்த போயம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப நோட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் கீட்ஸ், பர்சி பெஸி ஷெல்லி, வேர்ட்ஸ்வொர்த், டெனிசன். ஒரு ஏஜ்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெனவுண்ட் ரைட்டர்ஸ். அப்ப இவங்களோட போயட்ரியில இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வரும். லார்ட் பைரன், WB Yeats கிட்ட இருந்து கூட கேட்பாங்க. ஓகே, அவங்களோட ரைம் ஸ்கீம், ரைம் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ரைம் ஸ்கீம்ல மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்ப நாவலை பொறுத்த வரைக்கும் அதோட ஜான்ரா கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. யூனோ, continuously 2 times they have asked the same question, like the funny boy. Do you know who was the author of Funny Boy? ஷாம் செல்வதுரை. சாம் செல்வதுரையோட ஃபன்னி பாய் என்ன ஜான்ரா அப்படின்னு 2 தடவை ஒரு வேர்டிங் கூட சேஞ்ச் ஆகாம கேட்டிருந்தோம். 2 டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். கே லிட்டரேச்சர். என்ன? கமிங் ஆஃப் ஏஜ் நாவல். It is a coming of age novel. And உங்களுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்திருந்தாங்க, அதுல coming of age is one. It is a good example for coming of age. Now what is coming of age? Nothing but buildings Roman னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் coming of age. ஒரு ப்ரொட்டகனிஸ்டோட சைல்ட்ஹுட்ல இருந்து அவன் அடல்ட் அட்டைன் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி வந்து கவர் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ். அதை நம்ம பில்டிங்ஸ் ரோமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குட் எக்ஸாம்பிள் இஸ் சார்ல்ஸ் பிரான்ஸ் ஜே நாயர். தட் இஸ் ஆல்சோ பில்டிங்ஸ் ரோமன். இன்னும் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சொல்லலாம். சார்ல்ஸ் டிக்கன்ஸோட டேவிட் காப்பர்ஃபீல்ட் இஸ் a good example for பில்டிங்ஸ் ரோமன், ரைட்? ஸோ இப்ப பாருங்க, கம்மிங் பேக் டு கிம் 1901, it is a picaresque novel. Okay, picaresque means, what is picaresque? It is about the protagonist probably a rogue. Yeah, ஒரு ரோகா இருப்பான். That is picaresque. First picaresque novel in English literature அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? The Unfortunate Traveler. யாரோட ஒர்க்? Thomas Nash. Yeah, Thomas Nashோட ஒர்க் The Unfortunate Traveler. Subtitle is The Life of Jack Wilton. This is considered as the first picaresque novel in English literature. So கிம்முமே பாருங்க, இதுவுமே ஒரு picaresque fiction தான். The protagonistோட நேம் பாருங்க, கிம்பால் ஓஹாரா. His name is கிம்பால் ஓஹாரா. கிம் அப்படின்னு ஷார்ட்டா நம்ம சொல்லுவோம். He was an Irish orphan. So ஸ்டோரியோட செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was a time of the political turmoil. So it is well known for using the phrase the great game. England and Russia 2 நாட்டுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்திருக்கும். That will be the setting of Kim. So பாத்தீங்கன்னா நம்ம கிம் வந்து ஒரு ஆர்ஃபன், சரிங்களா? லேட்டர் பீரியட்ல பாலிடிக்ஸ்ல அவனை யூஸ் பண்ணிப்பாங்க. அவனுக்கே தெரியாம ஒரு ஸ்பையா அவன் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமையுது. தென் அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க், அந்த நாவல் முடியிற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, வெதர் வாட் இஸ் அ பாத் ஹி கோனா சூஸ், ரைட்?
ஒரு பாத் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பாத், இன்னொரு பாத் அப்படின்னா பாலிட்டிக்கல் பாத். இது ரெண்டுல கிம் வந்து எதை சூஸ் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட உங்களுக்கு வந்து ஸ்டோரி முடியும். தட் இஸ் கிம். ஸ்பிரிச்சுவல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a character called திபெத்தன் லாமா. சோ திபெத்தன் லாமா வந்து தன்னோட வாழ்க்கையில ஃபுல்லாமே he searched for the river of arrow. அதாவது நம்ம இங்க புனித நதின்னு சொல்லுவோம்ல, கங்கையில நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் அதுல கரைஞ்சு போயிடும் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் திபெத்தன் லாமா வந்து ரிவர் ஆஃப் ஆரோவை தேடுவாரு. சரிங்களா, அந்த ஆறுல போய் குளிச்சோம்னா பாவங்கள் எல்லாமே ஓடி போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருக்கும். சோ அந்த திபெத்தன் லாமாவோட டிசைபிளா தான் லேட்டரா கிம் மாறுவோம். So that is his spiritual path. On the other hand, he was used by the political hands. So இப்ப கடைசில which he gonna choose? His choices. ரெண்டு விதமான choicesல இருந்து அவன் ஒண்ணு சூஸ் பண்ணணும். So that is story of Kim. Very famous. And you should know the major characters in the story. You have to read in depth. சரிங்களா, கிம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரீட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் you have to learn, you have to know all the major characters because this is a one and only renowned novel by Rudyard Kipling. Okay, now the next work is his autobiography. Rudyard Kipling ஓட autobiography, but அது அவரோட லாஸ்ட் பீரியட்ல எழுதியிருப்பாரு, இன்கம்ப்ளீட்டா தான் விட்டுருப்பாரு. His autobiography is something to myself, for my friends known and unknown. So this is an autobiography of Rudyard Kipling. So உங்களுக்கு autobiography questions இருக்கும் நெட்டை பொறுத்த வரைக்கும், ஒர்க்கோட சப்டைட்டில்ஸ் கொஸ்டின் இருக்கும், தென் என்ன ஜான்ராங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசன்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் ட்ரெண்ட்ங்கிறது மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேஜர் ரைட்டர்ஸ் மேஜர் ஒர்க் அப்படிங்கிறத தான் நம்ம படிப்போம். இப்போ ப்ரெசண்டா பாத்தீங்கன்னா மேஜர் ஆத்தரோட மைனர் ஒர்க் கூட கேட்கறாங்க. சோ ஒரு ஆத்தர்னு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா யூ கான்ட் லிஸ்ட் அவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நோபல் ஆரேட்டர் ருட்யார்ட் கிப்லிங்கே படிக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒர்க், ஃபார் த எக்ஸாம். உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு நோ ஆல் த ஒர்க் ஆஃப் ருட்யார்ட் கிப்லிங், த டைட்டில் அண்ட் ஆல்சோ சம்மரி ஃபார் ஹிஸ் மேஜர் ஒர்க்ஸ். நம்ம வந்து சம்மரி மட்டும் பார்த்துருப்போம் மேஜர் ஒர்க்குக்கு, மைனர் ஒர்க்கை பார்த்துருக்கவே மாட்டோம். வி ஷுட் நாட் டூ லைக் தட். இனிமேல் மைனர் ஒர்க்ஸோட நேமையும் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஓகே ஓகே, கம்மிங் பேக், சம்திங் ஆஃப் மை செல்ஃப் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் known and unknown is an autobiography of Rudyard Kipling. Remember. Famous poems பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 3 poem தான் கொடுத்துருக்கேன். ஓகே, the first on my list is The White Man's Burden. Very famous post-colonial statement. Post colonialism பார்க்கும்போது I have mentioned this work, The White Man's Burden, right? We know that Rudyard Kipling டைட்டில்லே சொல்லியிருக்காரு பாருங்க, ஒயிட் மேனோட ஒரு பேர்டன் என்ன, ரைட்? that is what discussed in post colonial perspective by many post colonial writers, right? So இவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒயிட் பீப்புளுக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்கு. சரிங்களா, அந்த உலகத்துல என்ன பேர்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா uncivilized people, that is east. சரிங்களா, வெள்ளக்காரன் யாரெல்லாம் காலனைஸ் பண்ணானோ அவன் தான் ஈஸ்ட். அந்த ஈஸ்ட என்ன பண்ணணும், they were actually uncivilized. நீ வெள்ளக்காரன், so you have a burden. What is a burden? You have to civilize those uncivilized people. This is a very controversial statement, right? It can't be accepted very easily. இதை பேஸ் பண்ணி தான் The White Man's Burden அப்படிங்கிற poem எழுதிப்பார். It has a colonial theme, as I told you. It has a subtitle, The United States and the Philippine Island. So The White Man's Burden first எதுக்கு எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, Queen Victoriaவோட, already I told he was a poet of or writer of Victorian era அப்படின்னு பார்த்தோம். So Diamond Jubilee 60 years ஆயிருக்கும் Queen Victoria வந்து த்ரோனுக்கு வந்து. So டைமண்ட் ஜூப்ளியை செலிப்ரேட் பண்ணணும், அந்த அம்மாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாரு, he wrote White Man's Burden. ஆனா இது வந்து அவரோட டைமண்ட் ஜூப்ளி, அந்த அம்மாவோட டைமண்ட் ஜூப்ளிக்கு இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டார். He was planned to write the White Man's Burden to celebrate
டைமண்ட் ஜூப்ளி ஆஃப் குயின் விக்டோரியா. பட் அவர் என்ன பண்ணிடுவாரு, ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படின்னு இறக்கிட்டு அந்த இடத்துல எதை தூக்கிடுவாரு, அவரோட இன்னொரு போயமான ரெசஷனல். சோ ரெசஷனல் அப்படின்னு அவர் எழுதின போயம் தான் குயின் விக்டோரியாவோட டைமண்ட் ஜூப்ளியை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிமெம்பர், ஒயிட் மேன்ஸ் பர்டன் ஃபர்ஸ்ட் எழுதுனது டைமண்ட் ஜூப்ளியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். பட் லேட்டரா அந்த போயமை விட்டுட்டு ரெசஷனல் அப்படின்னு இன்னொரு போயம் எழுதி அதை என்ன பண்றாரு, டைமண்ட் ஜூப்ளி குயின் விக்டோரியா இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு டெடிகேட் பண்றாரு. Okay, so opening lines I have given. Take up the white man's burden. This is a very famous opening lines of the poem. You know, in the line வந்து இன்பெடுவ நிறைய ஸ்டான்ஸாலையுமே ரிப்பீட் ஆகும் இந்த போயம்ல. 1899 in the publication. So based on Spanish-American War of 1898. So இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணும், பிலிப்பைனை கான்குவர் பண்ணிடும். சரிங்களா, சபாஷ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, நீ செய்தது சரி அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இந்த போயம் எழுதிருப்பாரு. ரைட், தட்ஸ் வை இட் இஸ் considered as a colonial theme. Now coming back to recessional. So recessional, it was composed for the Diamond Jubilee of Queen Victoria in 1897, as I told you now. இது வந்து ஆக்சுவலா ஒரு மன்னிப்பு மாதிரி கேட்பாரு. சரிங்களா, கடவுள் கிட்ட, கிரைஸ்ட் கிட்ட, ஐயோ கொஞ்சம் மர்சி எங்க மேல காட்டுங்க கடவுளே, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றது, இந்த இங்கிலாந்து பீப்புளை வச்சுட்டு நான் என்ன பண்றது. They didn't have responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய எம்பையர், பிரிட்டன் எம்பையர் இல்லைங்களா. சோ அந்த பிரிட்டிஷ் எம்பையரை எடுத்து ஷோல்டர்ல தூக்கி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பான்சிபிளா இந்த பீப்புள் வந்து தெரியணும். ஆனா இவங்களுக்கு அது இல்லவே இல்லை இல்லைங்களா. சோ அதனால கருணை காட்டுங்க கடவுளே, மன்னிச்சிருங்க கடவுளே அப்படிங்கிற மாதிரி கடவுள் கிரைஸ்ட் கிட்ட வேண்ட மாதிரி எழுதியிருப்பாரு ரெசஷனல் போயம். அது மட்டும் இல்ல, இதுல ஒரு வார்னிங்கும் கொடுத்திருப்பாரு. யாருக்கு வார்னிங், இங்கிலீஷ் பீப்புளுக்கான ஒரு வார்னிங். மறக்காதீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிய, பிறகு நீங்க சஃபர் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுத்திருப்பாரு. ஹிஸ் ரிமெம்பரிங் அபவுட் இம்பீரியலிசம். சரிங்களா, இன்னொரு நாடை நீ வந்து கான்குவர் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணாத, ரொம்ப லெத்தாஜிக்கா தெரியாத, போய் ஒழுங்கா என்ன பண்ணு, ஏதாவது ஒரு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணு, சோல்ஜரா போ, சரியா, நாடை காப்பாத்து, எப்பவுமே நாடை பத்தி திங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். தென் கனடால இந்த ரெசஷனல் போயம ஹிம்மா அடாப்ட் பண்ணிருக்கிறாங்க. T.S. Eliot introduced the poem in his 1941 collection, A Choice of Kipling's Verse. A Choice of Kipling's Verse is a work by T.S. Eliot, and இதுல ரெசஷனல் போயமை இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க T.S. Eliot. Next is If. This இந்த போயம் வந்து நம்ம ருடியார்ட் கிப்ளிங்கோட ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆகுது பாருங்க, ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபரீஸ் 1910. இது என்ன போயம், இஃப் தன்னோட அட்வைஸ், சரிங்களா, அப்பா வந்து என்ன பண்றாரு, பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றாரு. அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க, பேட்டர்னல் அட்வைஸ் டு த போயட் சன். சரிங்களா, நீ எப்படி வந்து மாரலா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாரு, பையனுக்கு அறிவுரை சொல்ற போயம் தான் இஃப். That's why it is a motivational poem of Rudyard Kipling. Okay, later the song adapt பண்றாங்க Johnny Mitchell for his album Shine in the year 2007. சரி, poet என்ன சொல்றாருன்னு பாப்போம். Poet tells about patience, honest and fortune of character. சரிங்களா, ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு என்ன இருக்கணும், ஆனஸ்ட் இருக்கணும், ஆனஸ்டி இருக்கணும், சரிங்களா, பொறுமை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அட்வைஸ் பண்றாரு. அடுத்து உன்னோட கோல் என்னன்னு சூஸ் பண்ணு, அந்த கோலை நோக்கி நீ போ அப்படின்னு ரெண்டாவது ஸ்டான்ஸால சொல்றாரு. அதே மாதிரி நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு சக்சஸ் இன் லைஃப், இது இப்போ வரைக்கும் பொருந்தும். சரிங்களா, நான் தான் பிகினிங்லேயே சொன்னேன், ருடியார்ட் கிப்ளிங் சொல்றதெல்லாம் நல்லாதான் பேசியிருப்பாரு. சரிங்களா, பட் ஸ்டில் அது வந்து கான்ட்ரவர்சியலா முடியும் அப்படின்ட்டு அழகா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இதை பொதுவா ஆந்திரப்ரனோர்ஸ் என்ன, பொதுவா எல்லாரோட லைஃப்லயுமே இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஃபிட் ஆகும். If you want to get success in life, you must take risk in life. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நெட்டுக்கு படிக்கிறீங்க, people will ask you, if you didn't go to, வேலைக்கு போகாம ஃபுல் ஃபிளஷ்டா உட்காந்து நெட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, you will have so many questions around you. சரிங்களா, they didn't know about your goal. சரிங்களா, ஆப்வியஸா they question you, என்ன பண்ற, இன்னும் படிச்சு முடிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நீ வேலைக்கு போலையா,
So there will be some humiliation you are supposed to face when you are going towards your goal. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கோல். இதை அட்டென்ட் பண்றதுக்கு கூட யூ ஆர் சப்போஸ் டு ஃபேஸ் சோ மெனி questioning in front of you. You are supposed to take that risk. நான் வந்து ஜாபுக்கு போல 2 years ஆனாலும் நான் ஃபுல் ஃபிளஷ்டா உட்காந்து படிச்சு ஒரு எலிஜிபிலிட்டி அட்டைன் பண்ணிட்டு தென் ஐ கோ ஃபார் அ ஜாப். ஏன்னா வேலைக்கு போயிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா they'll go to job, they also want a qualification, eligibility criteria குள்ள தங்களை ஃபிட் பண்ணிக்கணும். then they should be patient. 4 or 5 years நீங்க கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா 4 or 5 years வந்து ஒர்க் போற சமயத்துல obviously it will take, because you are preparing for a highly competitive exam. லைக் நீங்க ஐஏஎஸ் பாருங்க, ஐஏஎஸ்க்கு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்க இருப்பாங்க. So they are taking a very huge risk to succeed in their life. So ஒரு சக்சஸ் நீங்க அட்டைன் பண்ணணும் அப்படின்னா you should take risk. சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இது ருட்யார்ட் கிப்ளிங் அப்பமே தன்னோட பையனுக்கு சொல்றாரு. அண்ட் தென் ஒரு சக்சஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். யூ ஹாவ் டு பி மாடஸ்ட், டவுன் டு எர்த். சரிங்களா? நம்ம ஒரு விஷயம் நம்ம சாதிச்சிட்டோம், நெட் பாஸ் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆளா அப்படி கிடையாது, ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிட்டா நம்ம ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாடஸ்டியும் என்ன பண்ணணும், யூ ஷுட் மெயின்டைன். ஸோ இந்த மாதிரி பிள்ளைக்கு என்ன பண்றாரு, அட்வைஸா பொழிஞ்சு தள்ளுறாரு. அதுதான் ஈஃப் அப்படிங்கிற போயம். ஓகே, ரீட். I have given some more points here. They'll ask you the theme, the contents in the poem. Clear? The other works I have listed out, everything they have already asked in it. Light That Failed, Captain Courageous, Phantom Rickshaw and Other Eerie Tales, Just So Stories, Puck of Pook's Hill. Barrack Room Ballads is very famous. Barrack Room Ballads is a collection of poems which is very, very famous collection of Rudyard Kipling. So I have given some more works here. Please read it out. I have mentioned some short stories also. Okay. And then we know that W.H. Auden wrote Elegy for W.B. Yeats. Hope you remember that. In memory of. What is that? Am I in the line, guys? In memory of W.B. Yeats. In memory of W.B. Yeats. It is an elegy written by W.H. Auden for W.B. Yeats. So, இதுல கிப்ளிங்கையும் செலிப்ரேட் பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு W.H. Auden. Okay. Then further, In Memory of W.B. Yeats அப்படிங்கிற போயம் டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் அண்டர்டேக் பண்ணுது. அந்த சமயத்துல என்ன பண்றாரு, கிப்ளிங்க பிரைஸ் பண்ணிருப்பாரு இல்லையா அவரோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல. சோ அதை என்ன பண்ணிடுறாரு, அப்படி டெலீட் பண்ணிடுறாரு. சோ ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண அந்த கிப்ளிங்கோட வேர்ஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டு தென் ஃபர்தர் எடிஷன்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. சோ முதல்ல பப்ளிஷ் ஆகும் போது மட்டும்தான் ருட்யார்ட் கிப்ளிங்கோட அவர் பிரைஸ் பண்ணி எழுதுனது இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. சரிங்களா? அதையும் நம்ம வச்சுக்கணும். So G.V. Desani, he was an Indian writer of fiction. He alludes Rudyard Kipling in his work All About H. Hatter. 3 times continuously they have asked question from All About H. Hatter. நீங்க வந்து I guess probably 2015ல இருந்து 19 question வரைக்கும் நீங்க கொஞ்சம் லைட்டா கோ த்ரூ பண்ணீங்கன்னா G.V. Desaniயோட இந்த ஒர்க் வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க. All About H. Hatter. So இதுல Rudyard Kipling allude பண்ணி பேசியிருப்பாரு. He had negative opinions towards Rudyard Kipling. Then Indian writer Khushwant Singh, right, Train to Pakistan work எழுதிருப்பார் இல்லையா, he considers Kipling's If poem the essence of the message of the Gita in English. எவ்வளவு பெரிய பாராட்டுன்னு பாருங்க. சரிங்களா? இட் இஸ் த கீதா. கீதா பொதுவாவே என்னதுதான், பகவத்கீதாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாரல், ஒரு பெரிய மெசேஜ் கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் வந்து பகவத்கீதா. சோ அந்த பகவத்கீதாவோட இவரோட ஈஃப் போயமை வந்து கம்பேர் பண்ணிருக்கிறார் குஷ்வந்த் சிங். So Khushwant Singh is an Indian writer. He is well known for his Train to Pakistan.
சோ கிம்ம பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் பிகினிங்ல சொல்லிட்டேன் கதை. ஸோ அதே தான் இதுல கண்டினியூ ஆகுது. சரிங்களா? ஐ ஷேர் திஸ் வேர்ட் வித் யூ. சரிங்களா? 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. 2 குரூப்ஸ்லயுமே ஐ ஷேர். ஓகே. ஸோ இவ்வளவுதாங்க ருட்யார்ட் கிப்ளிங் பத்தி நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நான் கன்வே பண்ணியாச்சு. அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் யூ ஷுட் ரீட் எக்ஸ்ட்ரா. கிம்ம பத்தின ஸ்டோரிஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் நான் லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அதுல நீங்க என்ன பண்ணுங்க, போயம்ஸ நோட்டபிள் போயம்ஸ் யூ ஜஸ்ட் கோ த்ரூ. என்னெல்லாம் போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன்ல ரொம்ப நோட்டபிளான ஒர்க்ஸ்க்கு மட்டும் யூ ஜஸ்ட் ரீட் சம்மரி. ஓகே. சோ இப்போ வந்து இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்ரை டு ஆன்சர். சண்முக பிரியா எஸ் மேம். கொஸ்டின்ஸ் கேட்கலாமாப்பா? ஓகே மேம், கேக்குறேன். ட்ரை டு ஆன்சர் எவ்ரிபடி. ஓகே. சோ நம்ம இப்போ ருட்யார்ட் கிப்ளிங்ல இருந்து क्वेश्चंस பார்க்கலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு வாய்ஸ்